ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ஒரு சிறிய கதையை கொண்டது. அதாவது காணொளிக்கு தலைப்பு சர்வ காரண காரணம் என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் அனைத்தும் நம் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்தை மையப்படுத்தி தான் பகவானால் அரங்கேற்றப்படுகிறது. இதை பக்தர்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அந்த வகையிலே சர்வ காரண காரணம் இந்த தலைப்பை கொண்டே பல புராண கதைகளையும் பல கதைகளையும் நாம் பக்தியை மையப்படுத்தி கூற முடியும். அந்த வகையிலே சர்வ காரண காரணம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் இந்த காணொளி ஒரு முக்கிய சுவாரஸ்யமான கதையை கொண்டது. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு ஊரிலே மிகப்பெரிய ஒரு வியாபாரி செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் கடலை கடந்து, அதாவது கடலை கடந்து வாணிபம் செய்யக்கூடியவர். அப்படியென்றால் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்திலே அவர் ஈடுபட்டுள்ளவர். அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் என்கிற அந்த வியாபாரத்திலே ஈடுபட்டவர். தன்னுடைய தொழில் நிமித்தமாக அவர் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும். வருடத்தில் அநேக நாட்கள் அவர் வெளிநாட்டு பிரயாணத்திலே செலவழிப்பார். வெளிநாடுகளிலே வியாபார நிமித்தமாக தங்கியிருப்பார். அந்த வகையிலே உள்நாட்டிலே அவர் இருக்கும் பட்சத்தில் இங்கேயும் சென்று பல வியாபார விஷயமாக பல ஊர்களுக்கு அனுதினமும் பிரயாணம் செய்து கொண்டிருப்பார். அந்த வகையிலே ஒரு நாள் அவர் முக்கியமாக பிரயாணம் செய்ய வேண்டியது, வெளிநாட்டு பிரயாணம் செய்ய வேண்டியது. அந்த வகையிலே தன்னுடைய ஓட்டுநர், கார் ஓட்டுநரிடம் கட்டளையிடுகிறார். தம்பி, நாளை அதிகாலை 3 மணிக்கு நீ வந்துவிடு. நான் சென்னைக்கு சென்று, அவர் உதாரணமாக அந்த வியாபாரி வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் வேலூர் என்று வைத்துக் கொள்வோம். நான் சென்னைக்கு சென்று அங்கே எனக்கு காலை 7:30 மணிக்கு 7 மணிக்கு 6:30 அல்லது 6:45 மணிக்கு நான் அங்கு இருக்க வேண்டும். எனக்கு 8 மணிக்கு விமானம், என்னுடைய விமானம் 8 மணிக்கு புறப்படும். நான் வியாபார நிமித்தமாக சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது என்று தன்னுடைய ஓட்டுநரிடம் கட்டளையிடுகிறார். அவர் மிக விசுவாசியான ஓட்டுநர், மிக விசுவாசியான பணியாளர். ஆதலால், எஜமானே, நான் 3 மணிக்கே வந்து உங்களை அழைத்து சென்று விமான நிலையத்திலே, அதாவது ஏர்போர்ட்டிலே நான் உங்களை அங்கே இறக்கி விடுகிறேன். நீங்கள் உங்கள் விமானத்தை குறித்த நேரத்தில் நீங்கள் விமான பிரயாணம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் என்னால் முடிந்த அந்த அனைத்து விஷயங்களையும் நான் செவ்வனே செய்து முடிக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த வியாபாரிக்கும் மகிழ்ச்சி. மறுநாள் காலை ஏதோ சில காரணத்திற்காக அயர்ந்து தூங்கிவிட்ட காரணத்தினால் அந்த ஓட்டுநர் 1 மணி நேரம் காலதாமதமாக வந்து சேர்கிறார். அதனால் 3 மணிக்கு பதில் அவர் 4 மணிக்குத்தான் எஜமானருடைய வீட்டுக்கே வருகிறார். இந்த எஜமானர் அப்பொழுதே அவரை கடிந்து கொள்கிறார். தன்னுடைய அந்த ஓட்டுநரை கடிந்து கொள்கிறார். என்னையா நீ நேற்று அவ்வளோ நேரம் சொல்லி இன்னைக்கு தாமதமாக வரையே, நான் வந்து வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கிறதே, என்னுடைய விமானத்திற்கு நேரமாகிற்றே என்று கட்டளையிடுகிறார், என்று கடிந்து கொள்கிறார். நீ உன்னுடைய அந்த காரை எல்லாம் துடைக்க வேண்டியது அப்புறம் வைத்து கொள்ளலாம், உடனடியாக வண்டியை எடு, புறப்படலாம் என்கிறார். அவருடைய கட்டளைக்கேற்ப அந்த ஓட்டுநரும், மன்னித்து விடுங்கள் எஜமானே, ஏதோ ஒரு காரணத்தினால் நான் சற்று அயர்ந்து தூங்கிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கூறி அவர்களுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். சிறிது தூரம் சென்றவுடனே கார் பழுதடைந்து விடுகிறது. அதாவது டயர் பஞ்சராகி விடுகிறது. எப்பொழுதுமே காரிலே ஸ்டெப்னி என்று அழைக்கக்கூடிய கூடுதலாக ஒரு டயரையும் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து பொருத்தலாம் என்ற அந்த கார் ஓட்டுநர் முயற்சி செய்தால் அந்த ஸ்டெப்னியிலும் காத்து இல்லை, இறங்கி விட்டிருக்கிறது. இதை அவர்கள் கவனிக்கவில்லை.
எஜமானரே, இந்த கூடுதலாக இருக்கும் இந்த டயரிலும் காற்று இல்லை. ஆதலால் நான் இங்கே பக்கத்தில் அருகில் இருக்கும் ஊருக்கு சென்று அங்கு இந்த பழுதை நீக்குபவர்கள், அதாவது பஞ்சர் போடுபவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை எழுப்பி கூட்டிக் கொண்டு வருகிறேன். அதுவரை பொறுமை காத்து கொண்டிருங்கள் என்றால், அப்பொழுதும் அந்த வியாபாரிக்கு, மிகப்பெரிய அந்த செல்வந்தருக்கு மிகப்பெரிய கோபம் வந்து அந்த ஓட்டுநரை திட்டுகிறார். சண்டாளனே, சனியனே, என்னுடைய இந்த பிரயாணத்திற்கு தடங்கள் ஏற்படுத்துவதற்காகவே நீ வந்திருக்கிறாயே, வண்டியிலே காத்து, அதாவது அந்த ஸ்டெப்னிலே காத்து இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து வைத்து கொள்ள வேண்டியது உன்னோட கடமை அல்லவா, கடமை தவறியவனே என்று அங்கே கடிந்து கொள்கிறார். இருந்தாலும் இந்த விசுவாசியான அந்த கார் டிரைவர், அந்த பணியாளர் சற்று தூரத்தில் இருக்கும் அந்த ஊருக்கு சென்று அங்கே கடைகளை எல்லாம் தேடி ஒரு பழுது நீக்குபவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று வேண்டி மன்றாடி அவரை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்த பின் பழுது நீக்கப்படுகிறது. பஞ்சர் போட்டு விடப்பட்டது. அதற்கு 1 மணி நேரம் காலதாமதமாகிவிட்டது. இருந்தாலும் பிரயாணத்தை தொடர்கிறார்கள். பிரயாணத்தை தொடர்ந்து அந்த விமான நிலையத்திற்கு செல்கிறார்கள். விமான நிலையத்திற்கு சென்றவுடனே அங்கே அந்த விமானம் புறப்பட்டு விட்டது என்பதை அந்த விமான பணியாளர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஐயா, நீங்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உங்களது விமானம் புறப்பட்டு விட்டது. ஆதலால் நீங்கள் பிரயாணத்தை தொடர இயலாது என்று தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த செல்வந்தருக்கு, வியாபாரிக்கு மிகப்பெரிய மனக்கசப்பு அங்கே ஏற்படுகிறது. உடனேயே தன்னுடைய அந்த டிரைவரை, பணியாளரை கடிந்து கொள்கிறார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைபாடி வார்த்தைகளால் திட்டுகிறார். என்னுடைய பிரயாணம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, வா வீட்டிற்கு செல்வோம் என்று வீட்டுக்கு புறப்பட்டு வந்து விடுகிறார். வீட்டிற்கு வந்து சேர்ந்தவுடன் அந்த கார் டிரைவர் பணியாளரை அழைத்து, நாளையிலிருந்து சண்டாளனே நீ வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய மிக மிக முக்கிய பிரயாணம் இது. இந்த பிரயாணம் தடைபடுவதற்கு, என்னுடைய பிரயாணத்தை தடை செய்வதற்கே நீ ஏதோ சூழ்ச்சி செய்துள்ளாய். ஆதலால் உன்னை நான் இனி நம்பப் போவதில்லை. இனி நாளை முதல் நீ வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கட்டளையிடுகிறார். அந்த பணியாளரும் அவருடைய காலிலே சாஷ்டாகமாக விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் எஜமானரே, உங்களுக்கு சூழ்ச்சி செய்து ஏதாவது தவறிழைத்து நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய மனக்கஷ்டம் எனக்கு புரிகிறது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழுது கொண்டே அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார். ஏதோ ஒரு மன கஷ்டத்திலே இருந்து கொண்டே தன்னுடைய தொலைக்காட்சியை அவர் வைக்கிறார். அதாவது தன்னுடைய அந்த டிவியை சுவிட்ச் ஆன் செய்கிறார். அங்கே அந்த செய்தி சேனலிலே தலைப்புச் செய்தி ஓடுகிறது. சென்னையிலிருந்து புறப்பட்ட, சிங்கப்பூருக்கு புறப்பட்ட அந்த விமானத்தை காணவில்லை என்ற செய்தி தலைப்பு செய்திகளிலே வருகிறது. அந்த விமானம் காணவில்லை, தென்படவில்லை. ஏதோ கடலிலோ எங்கோ இறங்கியது அந்த விமானம். அந்த விமானத்தில் பிரயாணம் செய்தவர்களுடைய உயிர்கள் குறித்தும் அதாவது அவர்களுடைய உயிர்கள் குறித்து ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. இது தலைப்புச் செய்திகளாக தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த வியாபாரிக்கு, செல்வந்தருக்கு புரிகிறது, ஏதோ இந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தி தான் இவருடைய இந்த வியாபார பயணம் தடை செய்யப்பட்டுள்ளது. இது பகவானாலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த விமானத்தில் பிரயாணம் செய்திருந்தால் அவர் உயிரோடு இருந்திருப்பாரா என்பது தற்பொழுது நிச்சயம் அல்ல. உடனே தன்னுடைய வேறு சில பணியாளர்களை அனுப்பி அந்த டிரைவரை அழைத்து வர சொல்கிறார். அவர்களும் சென்று அழைத்து வருகிறார்கள். இங்கே அந்த பணியாளர் டிரைவர் உள்ளே நுழையும் போது, எஜமானனுடைய வீட்டுள்ளே நுழையும் போது, தாம்பூல தட்டுக்களோடு மேலதாளம் முழங்க ஒரு 10-15 தட்டுக்களிலே பழங்கள், சீர்வரிசைகள் போன்றெல்லாம் அவர்கள் அந்த மேலதாளங்கள் முழங்க அந்த டிரைவர் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார். அவர் ஓடி வந்து தன்னுடைய எஜமானர் காலிலே விழுந்து, எஜமானரே, இதையெல்லாம் எதற்காக எனக்கு ஏற்பாடு செய்தீர்கள் என்பது புரியவில்லை.
என்னை பணிக்க வர வேண்டாம் என்று சற்று நேரம் முன்றுதான் கடிந்தீர்கள். நானும் நீங்கள் ஏதோ கோபத்தில் கூறுகிறீர்கள் என்று வீட்டிற்கு சென்று சற்று ஓய்வெடுக்கலாம் என்று சென்றேன். வெகு சிறிது நேரத்திலே என்னை அழைத்து அனுப்பினீர்கள். நான் வந்த நேரம் இவ்வளவு பெரிய மேலதாளங்கள் முழங்க என்னை வரவேற்கிறீர்கள். காரணம் புரியவில்லை என்றால், காரணம் எனக்கு புரியவில்லை, தயவு செய்து விளக்குங்கள் என்று அவர் கெஞ்சி கூத்தாடுகிறார். அப்பொழுதுதான் இந்த எஜமானர் அவரை நோக்கி கூறுகிறார், நீதான் ஐயா என்னை காப்பாற்ற வந்த தெய்வம். நீ என்னுடைய பணியாளர் அல்ல, நீ என்னுடைய டிரைவர் அல்ல, என்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று இந்த எஜமானர் அவரை நோக்கி கையெடுத்து கும்பிடுகிறார். அப்பொழுது காரணத்தையும் விளக்குகிறார். அந்த வானூர்தியை, அதாவது அந்த ஃப்ளைட்டை குறித்த நேரத்திலே நான் அந்த விமான நிலையத்திற்கு சென்று அந்த விமானத்திலே பிரயாணம் செய்திருந்தால் இப்பொழுது நான் உயிரோடு இருந்திருப்பேனா என்று தெரியாது. ஏனென்றால் அந்த விமானத்தை காணவில்லை. இந்த காலதாமதத்தை நீ ஏற்படுத்திய காரணத்தினால்தான் அந்த விமான பிரயாணத்தை தவிர்க்க நேர்ந்தது. அந்த விமான பிரயாணத்தை தவிர்க்க நேர்ந்ததால் தான் நான் இப்பொழுது உயிரோடு உள்ளேன். ஆதலால் என்னை காப்பாற்ற வந்த தெய்வம் நீதான் என்று கையெடுத்து கும்பிடுகிறார். பிறகு இருவரும் ஆறத் தழுவி கட்டி அணைத்து தங்களுடைய அந்த அன்பு பரிமாற்றத்தை, பாச பரிமாற்றத்தை அங்கே அரங்கேற்றுகிறார்கள். இந்த கதையினுடைய மைய கருத்து என்னவென்றால், எதுவுமே காரணம் இல்லாமல் நடைபெறுவதில்லை. அதான் சர்வ காரணம். பகவானால் அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்தால் தான் அரங்கேற்றப்படுகின்றன. ஆதலால் அவருடைய திருக்கமல பாதங்களில் சரணடைந்து நம்முடைய அனைத்து வேலைகளையும் அவருடைய பாதங்களிலே நாம் அர்ப்பணித்து விட்டால், முயற்சி செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. மீதி அனைத்தையும் பகவான் பார்த்து கொள்வார் என்று ஆணித்தரமாக அனைவரும் நம்ப வேண்டும். பக்தர்கள் இதை நன்கு அறிவார்கள். அவருடைய திருக்கமல பாதத்திலே அனைத்தையும் சரணடைந்து நாம் சரணாகதியாக அங்கே அர்ப்பணித்து விட்டால், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்ற வார்த்தை அதுதான். அவரிடம் நாம் அர்ப்பணிக்கும் பட்சத்தில் அனைத்தும் செவ்வனே பகவானால் அரங்கேற்றப்படும். சில விஷயங்கள் நமக்கு இன்பமாக தோன்றும், சில விஷயங்கள் நமக்கு துன்பமாக தோன்றும். ஆனால் எப்படி தோன்றினாலும் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் பகவானால் நம்முடைய வாழ்வில் நடைபெறும் அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை அனைவரும் ஆணித்தரமாக நம்புங்கள். அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மை. இத்துடன் இந்த காணொளியை, இந்த கதையை அடியேன் நிறைவு செய்கிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.